பேருக்கு அர்த்தம்? ராமசாமி. ராமசாமி ராமசாமி ராமசாமிங்க. ராமசாமி தான். என்ன ஊரெல்லாம் கொட்டடிச்சு கூடியிருந்த பார்த்து ஏதோ நம்ம பூதத்தாண்டவர் திருவிழா வந்திருக்கோம் நினைச்சு நான் இங்க வந்து பார்த்தா எல்லாரும் ராமசாமி ராமசாமின்னு அர்ச்சனையில பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்பா 4 நாள் வெளியூர் போயிட்டேன்னா உனக்கு இந்த ஊர் விவகாரமே தெரியலையே. ராமசாமி அண்ணன் என்ன எலெக்ஷன் என்ன ஜெயிச்சிட்டாரு? அட பைத்தியக்காரா, எலெக்ஷன்ல ஜெயிச்சு என்ன செஞ்சிட போறாரு? ரோடு போடுவாரு, விளக்கு போடுவாரு, துண்டு போடுவாரு, திட்டு வாங்குவாரு. ஆனா நம்ம ராமசாமி என்ன செஞ்சிருக்கிற காரியத்தால இந்த கிராமமே இன்னையில இருந்து தலை நிமிர்ந்து நிக்க போகுது. அப்படி என்ன புதுசா செஞ்சுட்டாரு? சாயந்தரம் வரைக்கும் உசுரோட தானே இருக்க போற. அப்ப பாரு. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ராமசாமி நிகழ்ச்சியில நாம எல்லாரும் கலந்துக்க வேண்டியிருக்கிறதால பஞ்சாயத்தை சுருக்கா முடிக்கணுங்கிறது பஞ்சாயத்தாரோட முடிவு. இந்தாகப்பா, கிளர்ன குப்பையை கிளறாம புதுசா ஏதாவது கிளறு. நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் அதே தான் சொல்லுவேன். நான் கமலத்தோட தான் வாழ்வேன், கமலத்தோட தான் வாழ்வேன், கமலத்தோட தான் வாழ்வேன். அவன் சொன்னதே திருப்பி திருப்பி 3 தடவை சொல்லிட்டான். நீயாவது மாத்தி சொல்லு. நீங்க எல்லாம் என்ன மிரட்டி எனக்கு கமலத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் அந்த குளத்துல வந்து செத்து போயிருவேன். என்ன தலைவர வளவளன்னு போயிட்டு இருக்கு, சீரன் கூப்பிட்டு முடிங்க. அவங்க என்ன கமலா பழத்தையா கேக்குறாங்க? ஆளுக்கு 6 சொல்ல உரிச்சு கொடுக்கறதுக்கு கமலத்துல கேக்குறாங்க. கமலத்தையே கூப்பிட்டு விசாரிங்க. யாருமா அங்க கமலா? ஏமா எல்லா விஷயத்தையும் நல்லா காதுல வாங்கிட்டு இல்ல, நின்னு நிதானமா ஆற அமர யோசிச்சு எவன் அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு பார்த்து உன் முடிவை பட்டாருன்னு சொல்லு. 2 நாள் அவகாசம் கொடுங்க, எங்க வீட்டுக்காரரை கேட்டு சொல்றேன். சீக்கிரம் வாடி. என்னங்க குழந்தைக்கு பால் குடுக்கலங்க? அத நான் குடிச்சிட்டேனே. ஐயோ நான் அது சொல்லலங்க, புட்டி பால சொன்னேன். சீக்கிரம் கலந்து எடுத்துட்டு வா. நான் சொல்றத நல்லா கேட்டுங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி நம்ம கிராமத்தில் நடக்கிறதுனால கூட்ட கட்டுக்கடங்காம வரும். அதனால நாம எதுக்கும் தயாரா இருக்கணும். ஓகே. 301 கண்ணீர் போக ரெடி சார். 302 ஜீப் ரெடி சார். 303 டிஃபன் ரெடி சார். உருப்படவே மாட்டையா? பொறாச்சு எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க? சரியா 6 மணிக்கு திறக்கிறாங்க சார். எத்தனை திறக்கிறாங்க? நீங்க வேற அவர் பார்க்க தானே ஊரே அவர் வீட்டு போயிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு கோயிலை கட்டினேன், நீங்க யாரும் சாமி கும்பிட வரல. பள்ளிக்கூடத்தை கட்டினேன், நீங்க யாரும் படிக்க வரல. குளத்தை வெட்டினேன், நீங்க யாரும் குளிக்கவே வரல. ஆனா சினிமா கொட்டாய கட்டின கொட்டு மேளத்தோடு என்ன வரவேற்கிறீங்க. இத பார்க்கும் போது இந்த யோசனை என் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன். அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன். அண்ணன் ராமசாமி கொட்டகை கட்டிய கோமான் ராமசாமி. அமைதி அமைதி. அண்ணன் கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு, நாம புறப்படலாமா? நானா வரமாட்டேன்றேன். நம்ம கொட்டாய திறக்க போற 2 சிங்க குட்டிங்க இன்னும் தயாராகலையே. என்ன 2 பேரும் சேர்ந்தேவா திறக்க போறாங்க? அதுல பாருங்க வேலாயுதம், ராமாயணத்துல ராம லட்சுமண மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுங்க தான். பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உசுறு, அவன் பேர்ல ஒரு தூசு கூட பட விட மாட்டான். சின்னவன் இருக்கானே அதாங்க சின்ன பாண்டிய, அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதறிடுவான், பாஞ்சிடுவான். சுருக்கமா சொன்னா இவன் உசுறு அவன் கையில, அவன் உசுறு இவன் கையில. அவ்வளவு பாச பிணைப்பு. குட்டி வந்த சிங்க குட்டி குத்து சண்டை போடலாமா? பெத்தப்ப வீட்டு வழிய பெருமை பேசுறேன். சினிமா கொட்டகைய கட்டி வச்சு முட்டிக்கலாமா? நீங்க முட்டிக்கலாமா? தலையே முட்டிக்கலாமா? என்னன்னா உள்ள பாட்டு சத்தம் கேக்குது? எங்க அம்மா பாடினாலே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். பெருசா நடக்கிறதுக்குள்ள நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அடிச்சுக்கிறாதிய பையன் தங்கராஜா, அடிச்சுக்கிறாதியப்பா. பேசாம போயிடு, இல்ல செத்துருவ. காலி பசங்களா, இப்பதான் உங்களை பத்தி ஒரு வண்டி பேசிட்டு வர்ற, அழுத மாதிரி கத்திட்டு இருக்கேள. இப்ப என்னடா எங்க அம்மாட்ட தகராறு? உங்க அம்மாட்ட ஒண்ணு தகராறு கிடையாது. டேய் அண்ணா,
எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் மாட்டுவேன், மாட்டினா கழட்டவே மாட்டேன். இப்ப நான் மாட்டல, மாட்டி இருந்தா கழட்டிக்க. என்னடா அது? அவன் மாட்டலன்றா, நீ கழட்டுன்ற. எதை கழட்ட சொல்ற? அப்பா இத்தனை பேண்ட் சட்டை எடுத்து போடுவான், தம்பி ஆக்கிற பாஸ்டர் விட்டுருவேன். இன்னைக்கு 100,000 எடுத்து போட்டிருக்கான். போட்டியா? அப்பா இவன் பேண்ட் சட்டெல்லாம் நான் போடுவேன், ஒத்துக்கிறேன். இவன் 100,000 மட்டும் எடுக்கவே மாட்டேன். நீ ஜாலி லோஷன் எனக்கு தெரியும். நீ ஜாலி லோஷன் திருடதே கிடையாது. என்னடா அது ஜாலிம் லோஷன்றா? சொறி சிறங்கு படை மருந்து. ஐயோ டேய், இதுதானான்னு பாரு. டேய், எனக்கு கொஞ்சம் அந்த லோஷனை எடுத்து வை. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொட்டகை இல்லாத ஊர்லயும் குடியிருக்கப்படாதுங்க. அதுல கண்ணையா, நீங்க படுற சிரமத்தை எல்லாம் பார்த்துதான் தேங்காய் மட்டையில போடுற காசை சினிமா கொட்டகையில போட்டேன். ஏதோ நல்லது செஞ்சீங்க. சார் கூட்டம் அதிகமா வந்துட்டு இருக்கு, சீக்கிரம் டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க. சரிங்க. டேய், டிக்கெட் கொடுக்க சொல்றா. என்ன வந்து டிக்கெட் கொடுக்க சொல்றியா? யாரால கோணப்பாயலா இருக்கிறான்? என்ன என்ன என்னடா பதிலே காண? வாயத்தோட கழுத. அடச்சே, பொட்டி வரலங்க, பொட்டி வரல, பொட்டி வரல, பொட்டி வரல. தண்ணி போறப்பாங்க பார்த்தா பெட்டி முதல்ல போகாம 2வது தான் போய் சேர போல இருக்கு. யோ உனக்கு பொட்டி வரது அவசரமா? நிலைமையை பார்த்தா நாம 2 பேரும் போய் சேரது ரொம்ப சிரமம். எனக்கு அப்போ தெரியுங்க, தேங்காய் மட்டை வித்தவெல்லாம் தியேட்டர் கட்டினா இதுதான் கேட்டி. டேய், மட்டை கிட்டேன்னு மட்டமா பேசுறாங்கடா. நம்ம பசங்களை கூப்பிட்டு பொட்டி என்ன ஆச்சுன்னு கேளு. அங்கேயும் பொட்டி தகராறுடா. என்ன பொட்டி? டேய் கடைக்கால் போட்டு அடிக்க சொல்லிட்டேன். பொம்பளைக்கு நான் தான் டிக்கெட் கொடுப்பேன். நடுப்புற தகவல் பண்ண தூக்கி விட்டு பிரிச்சு விடுவேன். நீ பாதி பொம்பளை கொடு, நான் பாதி பொம்பளை கொடுக்குறேன். டேய், என்ன தகராறு? பொம்பளைங்களுக்கு யார் டிக்கெட் கொடுக்குறது? பொம்பளைங்களுக்கு டிக்கெட் நான் கொடுத்துக்கிறேன், நீங்க வெளியில வாங்க. அறிவட்ட வர்றான். பட போட்டி வரலன்னு நாங்க இங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பொம்பளை போட்டிக்கு உங்களுக்குள்ள தகராறா? என்னடா மாயத்தோட கழுத. பரப்பட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. டேய், மணி அடிக்கடா. அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க. வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க. உங்க அண்ணன் ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கோங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? பத்தல் பத்தல். இதோ வந்துட்டேன். இங்க வா. ஆமா, நம்ம புதுசா கடை திறந்திருக்கிறது ஊர்க்கான பயலுக்கு தெரியுமா? ஒரு பயல வரக்கானோம். நானும் அதே தான் அப்ப பிடிச்சு மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்கேன். அண்ணே இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணும்னே. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டு இருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இருக்குண்ணே. இந்த ஐடியாவை நேத்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்த. 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்னையா பண்றது? இப்ப மட்டும் என்ன குடியா முழுக போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்பு விழா வச்சுப்போம். இன்னைக்கு இத்தோட ஊத்து மூடிடுவோம். எப்படி பட்டாங்குச்சி தலையா, உன் வாயில ஓம குச்சியை போட்டு கொளுத்த முதல் நாள கடையை மூடணுங்கிறிய உருப்படியாராஜி போடா. முதலாளி, 6 படி அரிசி மாவை இட்லி வாட்டுட்டேன். ஒரு 200 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம். உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். என்னது நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க உண்மைன்னு இருக்கல. ஏயா மாஸ்டர், ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொளுத்துற கதையா? எங்க அண்ணன் சினிமா தியேட்டர் திறந்தானே நான் பீம்புக்கு இந்த ஓட்டல திறந்தேன். காலையில இருந்து கடன்னு கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா? நீ என்ன 100 கணக்குல வடையை சுட்டுட்டாங்கிற. இப்ப என்ன பண்றது? இதுக்கும் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. எல்லாத்தையும் நீங்க தின்னு தீத்துறாங்கறியா? சேர்ந்த ஒரு நாள்லயே என்னுடைய ரகசியங்க பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்களே. பெரிய தங்கமல ரகசியம். போயா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ என் முகத்துல தான் முடிச்சேன். உன் முகத்துல தானே. உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு.
கேட்டாளா? கேட்கலையே. எப்பா ஊரு பூரா பாத்துட்டேன், ஒரு ஈக்காக கூட காணுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்த ஆரம்பிச்ச கூட்டத்தை எடுத்துட்டானோ? ஏய் வத்தல, என்னடா கல்லு எல்லாம் வந்து இறங்குது? ரோடு போறதுக்கா இருக்கும். டேய் சோடா பாட்டில் எல்லாம் இறங்குது. ரோடு போறதுக்கு எதுக்கு சோடா பாட்டில்? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன்? உங்க அண்ணன் ராமசாமினா இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு. நீ என்னடா உன்னால இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா? என்னங்க இன்னைக்கு இளங்கத்தமிழருக்காக பந்து கடையே திறக்கூடாது, இது உனக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு யாரையா கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ஏன் மூடுறியா இல்ல நாங்களே மூடட்டுமா? நானே மூடிடுறேங்க. டேய் ஏடா எடு, எல்லாத்தையும் உள்ள எடுத்து வை. மூடு மூடு மூடிடு, நானே மூடிடுறேங்க. கனகராஜ் கஃபே, அருமையான பேர். கனகராஜனா, கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்குன்னு தீர்ந்துருக்கோம், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்சே. கோவிந்தா கொஞ்சம் உள்ள வரியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான். ஐயோ 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 ஐயோ. என்னடா பாக்குற? என்ன எல்லாம் நீ அடிச்சுக்கிற? எனக்கு கொடுங்க. இந்த பாடா, சீரட்டு குடிக்கிறது தப்பு. அதுலயும் அண்ணன் சீரட் குடிச்சேன்னா ஊர்க்காரங்க நேரம் உன்னை போக்கின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இப்ப என்ன பொறிக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. குடுப்பியா? இந்த அப்படி உன் முன்னாடி உட்காந்து சீட்டு குடிச்சேன்னா பாக்குறவங்க எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. நான் ஓரமா உட்காந்து தம் அடிக்கிறேன், யாரா வந்தா சொல்லு. ஏன் என்ன பார்த்தா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதான் நீயே ஒத்துக்கிட்டிய பொறிக்கணும், அப்புறம் என்ன? சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போணுமா? என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? வாயத்தரம் சொல்ல, வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? போஸ் குடுக்குற? வராங்க. ஏய், பின்னால வண்டி எடுக்கிறேன், பிரிட்ஜ்ல முட்டுதான் பாரு. வாங்க வாங்க. முட்டுதா? முட்ல வாங்க. இப்போ முட்ல வாங்க. நல்லா பாடுற. முட்டிருக்கீங்க. வண்டி முட்டிடுச்சுன்னா உனக்கு சிரிப்பாடா? நீங்க மட்டும் நீ ஏன்டா என்ன தடுக்கிற? அவனுக்கு அண்ணனா தம்பியா? அண்ணன்.